அவ்வளவுதான் தமிழர்கள் முடிந்தார்கள். நடிகரை நேசிப்பவன் மட்டுமல்ல, நாட்டை நேசிப்பவனும் பேரெழுச்சியாக கூடுவான். இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிறது, அந்த மீன் வருகிறது. அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான். அறிவு சமூகம் ஒரு எழுச்சி உற்று எழுது. தமிழ் தேசிய அரசியல் மான தமிழ் பிள்ளைகள் வெறி கொண்டு எழுகிறோம். இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வெறி கொண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுல குறுக்க பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். பன்னெடுங்காலமாக பசித்து கிடக்கிற புலி வெறி கொண்டு வேட்டைக்கு வரும்போது எதிர்த்து எவன் வந்தாலும் அடிதான். இங்க மும்முனை போட்டிம்பா, இருமுனை போட்டிம்பா, 4 முனை, ஒரு போட்டிங்கிறது. அந்த 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற கோட்டில் நிக்குது. அவர்கள் எல்லோரும் ஈவேராவின் பக்கம், நாங்கள் எங்கள் தலைவனின் பக்கம். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாதத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்க டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்க ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்க கொலை நடக்கும், இங்க நடக்காது. இங்க மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்க இருக்காது. இங்க கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணள்ளி விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல், ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதே தான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதே தான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல் நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாத? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகள் விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்தில் என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. 2 ஒன்றுதான், 2 ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆள்வது தேர்தல் வந்தால்
இந்த திராவிட கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆளுவது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இல்ல யாரோடு சேருவாய்? யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் உடன் பிறந்தார்களே. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்டவில்லை. ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து 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 தனித்து 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 நின்று வளர்ந்து 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 வருகிறது என்றால் உலகில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இரண்டாயிரத்தி 16 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கு. ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதை போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அன்பு மக்கள், மாறி 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 வாக்கு செலுத்தி விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிவுக்கு போகிறார். ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார். புதிதாக அவர்கள் வந்து ஒன்று ஆட்சி செய்ய போறதில்லை. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து பாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை நான் மாற்றவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் தோக்கடியுங்கள். தோல்வி ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. திரும்ப 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 இதுக்கு எதற்கு நாங்கள் அலை கரும்பாறை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியில் நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், இந்த கப்பல் பத்திரமாக கரை கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் தானாக ஏறி விடுவார்கள் என்று. இந்த கப்பல் நிச்சயமாக பத்திரமாக உங்களை கரை சேர்க்கும். அன்பு மக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த கப்பலில் ஏறுங்கள். முதல் முறையாக முயற்சி செய்வது முயற்சி. 2016 நாங்கள் போட்டியிட்டது முயற்சி, தோற்றோம். 19 போட்டியிட்டோம், அது தொடர் முயற்சி, தோற்றோம். 21 போட்டியிட்டோம், அது விடாமுயற்சி, தோற்றோம். இப்போது 26 போட்டியிடுகிறோம். இது விடாமுயற்சி அல்ல, அடர்த்தியான நம்பிக்கை. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு சரித்திரத்தில், நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த நம்பிக்கையில் நிற்கிறோம், அசைக்க முடியாத நம்பிக்கை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இன மக்கள்
இம்முறை தம் சொந்த பிள்ளைகளை ஆள வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. தனி மனிதனை தலைமையேற்க கற்றுக்கொள்ளாதீர்கள் என் உடன் பிறந்தார்களே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்க கற்றுக்கொள்ளுங்கள். தனி மனிதன் இருப்பான், போய்விடுவான், ஆனால் அவன் முன்வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும். எங்களை சாதி பார்க்காதீர்கள், சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பாருங்கள். மதம் பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கும் மனிதத்தை, உயிர்மை, நேயத்தை பாருங்கள். எங்கள் நிறத்தை பார்க்காதீர்கள், உயரத்தை பார்க்காதீர்கள், நாங்கள் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போடாதீர்கள் என்று சொல்ல காரணம். ஏன்? என் தத்துவம் செத்து போகும். சாதி பார்த்து நீங்கள் போட்டால் என் தத்துவம் செத்து போகும். சாதி மத உணர்ச்சியில் சிக்கி சீரழிந்திருக்கிற என் தமிழ் சமூகம் இப்போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரண்டு பேரெழுச்சியாக எழுச்சியுற்று வருகிறது. இது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத பெரும் மாறுதல். இந்த கூட்டம் இங்க கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாநாடு இது. அவ்வளவுதான் தமிழர்கள் முடிந்தார்கள். நடிகரை நேசிப்பவன் மட்டுமல்ல, நாட்டை நேசிப்பவனும் பேரெழுச்சியாக கூடுவான் என்று காட்டுகிற மாநாடு. அடர்ந்த இருளிலே என்னை அருகிலே நிறுத்தி வைத்து என் தலைவன் சுடுகிற போது சொன்னார், என் துவக்கிலிருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிறது என்றார். இது இரண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலை சாத்தியமாகும் என்றார். இந்த ஒற்றை மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே, இவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்திலே பாய்கிற முன்கள வீரர்கள். ராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறவர்கள் கூட சிறு சிறு பிழை செய்யலாம். அதைவிட கவனமாக தமிழ் தேசிய ராணுவத்திற்கு வேட்பாளர்களை, ஆட்களை, படை வீரர்களை தேர்வு செய்திருக்கிறேன். உடன் பிறந்தார்களே, 1000 ரூபாய் தாராம் புள்ள, அரிசி பருப்பு தாராம், ஏத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. ஏ கொலுசு முக்கத்தி தாராம் புள்ள, குடிக்க குவாட்டும் தாராம், கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். கூறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏ வேட்டி சேலதாராம், ஏ வேட்டி சேலதாராம், அடி ஓசி பசுந்தாராம், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் வேட்டி சேலை வேணாம், ஓசி பசும் வேணாம், வேலை வெட்டி தந்தா இத வாங்கிக்கு வேண்டானா. ஏன் மிக்சி கிரைண்டர் தாராம், அடி மசாலா சாமானும் தாராம், என் மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம், மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு, நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. ஏ படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு, கொடுக்க போறதாரு, விவசாயி சின்னந்தானே கூறு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெரும் வெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெரும் வெக்க கேடு. பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா.
கண்ணத்தோரந்தே பாரம்மா, கண்ணத்தோரந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு. ஏசி பாருல சாராய வியாபாரம், ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. ஊழல் லஞ்சத்தில ஊறித்தான் கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான். உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேட்குறான். ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேட்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காளி. எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காளி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து, பல்வேறு மாநிலங்களில் இருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வச்சிருக்கேன். இன்னும் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால நான் தம்பிட்டு சொன்னேன், 2 ஒரு படத்தை ஒரே இதில் வச்சு விடுறா அப்படின்னு.